மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிப்ப படிவம் வழங்கப்பட உள்ளதால் தனி குடும்ப அட்டைக்கு பலரும் போட்டி போட்டுக்கொண்டு விண்ணப்பிக்க தொடங்கியுள்ளதாக அப்படி சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. தமிழக அரசு பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தி வருகிறது. இதற்காக கடந்த ஆண்டு ஜூலையில் 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை கோரி 1.63 கோடி பேர் விண்ணப்பித்திருந்தனர். மேலும் அப்படி அரசு விதித்த விதிமுறைகளின்படி அடிப்படையில் 1.15 கோடி பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் 1000 வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பலர் விடுபட்டிருந்த நிலையில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிப்படவும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டும் வந்தது. இந்நிலையில் அண்மையில் விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிலருக்கு விடுபட்டிருக்கிறது. அப்படி விடுபட்டவர்களுக்கும் கிடைக்கும் வகைகள் வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் கூறினர். மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பிக்கப்படுவோம் மீண்டும் வழங்கப்பட உள்ளதால் பலரும் பெற்றோரின் ரேஷன் அட்டையில் உள்ள பெயரை நீக்கம் செய்து தன்னுடைய தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 2026இல் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் மகளிர் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கும் உரிமை தொகை வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது என்றும் சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. எனவே மீண்டும் பொதுமக்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி சட்டசபையில் மகளிர் உரிமை தொகை பெற கடந்த முறை விண்ணப்பித்து விடுபட்டவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கும் வகையில் திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கும் 3 மாதங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உதவித்தொகை பெறுவதற்கான பெற்றோரின் ரேஷன் கார்டில் உள்ள பெயரை நீக்கம், புதிய ரேஷன் கார்டு பெறுவதற்காகவும் பலரும் விண்ணப்பித்தும் வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.